ஹலோ. ரொம்ப நேரமாக நானும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி வந்து உட்காந்துட்ருக்கேன். மைண்டில் ஏகப்பட்ட பழமொழி ஓடுது, ஏகப்பட்ட சாங்ஸ் ஓடுது. ஒன்றுக்கு வந்துட்டு ஒரு சம்மந்தமே இல்லாமல் சில சேனல் மெசேஜஸ். இதெல்லாம் என்னன்ற மாதிரி நான் யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கேன். மினிமம் ஒரு ½ மேலே நான் உட்காந்துட்ருக்கேன். நான் யோசிச்சுட்டே ஸ்டார்ட் பண்ணலாமா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. 0033 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், யாருக்காவது 0032 கூட சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், 31ன்றதும் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 31 ஓகேவா? 31னா 111 இல்லை, 31 சரியா? சில பேரோட ஒவ்வொருத்தரோட மைண்டும் உங்களுடைய எனர்ஜிஸ், ஒவ்வொருத்தரோட எனர்ஜிஸும் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லிமிட்டே இல்லாமல், எந்த ஒரு இதுவே இல்லாமல், ஒரு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தாட்ஸ் ஓடுது, மெமரிஸ் ஓடுது, ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடக்குது, அது பண்ணிட்டா டக்குன்னு இந்த விஷயத்துக்கு போகிறீங்க, என்னென்னமோ நடக்குது உங்கள் மைண்டுக்குள்ளே. நீங்களும் அப்படி தான் சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு சில பேர் 10 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். மற்றவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா, நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் விலகி போகிறீங்க. எந்த விதமான ஒரு டாக்ஸிக்கான சில விஷயங்கள், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஏதோ ஒர்க் சம்மந்தமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் டாக்ஸிக்கான விஷயங்கள், சில விஷயங்கள் அதில் இருந்தும் நீங்கள் விலகுறீங்க. தேவையில்லாத சில தேவையில்லாம பிரச்சனை கொடுக்கக்கூடியவங்க, தேவையில்லாத இஷ்யூஸ், இதெல்லாம் ட்ராமா, இதெல்லாம் வந்துட்டு விலகணும்னு விலகி வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் எல்லாமே நிறைய சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. யாருன்னா அவங்களுக்கு கண்ணால் லட்டு தின்ன ஆசையா, 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு கூப்பிடும்போது கூட நோ தேங்க்ஸ். அந்த அளவுக்கு மைண்ட் ஒரு கண்ட்ரோல்டாக வச்சுருக்கீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக யாராவது ஹாய் இந்த பக்கம் வாங்க அப்படின்னா கூட இல்லை டைம் இல்லை, நிறைய ஒர்க் இருக்குது பண்ணுறதுக்கு லைஃப்பில். எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் நீங்கள் அடிக்டும் ஆகலை, டிஸ்ட்ராக்டும் ஆகலை. ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சனாக பார்க்குறாங்க எல்லாருமே அவங்கள. நிறைய சேஞ்ச் இருக்குது. என்ன தான் நம்ம அவங்களுக்கு சில விஷயங்கள் அவங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரியே பண்ணாலும், அவங்க எதுலேயுமே சிக்கிறதில்ல. ரொம்ப ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாங்கன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆல்ரெடி 3 கார்ட்ஸ் நான் எடுத்து பார்த்தேன். நான் எதனாலன்னு சொல்லி அந்த 3 கார்ட்ஸ் தான் நான் இங்கே வச்சுருக்கேன். நான் 1515 அடிக்கடி பார்க்குறவங்களா இருக்கலாம், எதாச்சியாக பார்த்துருக்கலாம், சிக்னிஃபிகண்ட் நம்பராக இருக்கலாம். ஒரு பொய்யான ஒரு பாசம் மாதிரி ஏதோ ஒரு வலைக்குள்ளே சிக்கியிருந்தீங்க. ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு கிளியராக பார்க்குறீங்க. எல்லா விஷயங்களும் ரொம்ப கிளியராக தெரியுது உங்களுக்கு. ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க, ஒரு விஷயத்துக்காக உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்களுடைய இன்டென்ஷன் என்னவாக இருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியுது. என்ன மாதிரியான இன்டென்ஷன் அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்றது. நிறைய பேர் உங்களை டாப் டு பாட்டம் நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சில பேர் உங்களுடைய பர்சனல், சில உங்களுடைய அந்த பாடி
விஷயத்தில் சில பேர் வந்துட்டு உங்களுடைய லுக்ஸில் நிறைய சேஞ்சஸ் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. சில பேர் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்க, சில பேர் ஜிம் போக ஆரம்பிச்சிருக்கிறீங்க. டபுள் எயிட் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். டபுள் எயிட், ட்ரிபிள் எயிட். நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுடைய நிறைய ஒர்க் விஷயத்தில் அவங்க ஏமாற்றி இருந்திருக்காங்க, நிறைய ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் ஏமாந்துருக்கீங்க, நிறைய ட்ரஸ்ட் இஷ்யூஸ், ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலும் பிஸ்னஸ் ஒர்க்காக இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதுலேயும் ஏமாந்துருக்குறீங்க. இதனால் நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய விஷயங்கள், ஒரு ஸ்டெடியான ஒரு லைஃப்பில் எந்த விஷயத்துலையும் ஒரு ஸ்டெடியாக இல்லாமல் இருந்திருக்கீங்க இவ்வளோ வருஷமாக. நீங்கள் உங்களுக்காக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்காக ஒரு 10 விஷயம் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான பர்சன் நீங்கள். எந்த விஷயத்துமே ஒரு கஷ்டமான விஷயம் இருந்தாலும் மற்றவங்களுக்கு பண்ணுறதுல அவங்களுக்கு உதவி பண்ணுறதுல ஒரு சந்தோஷம். சரி, நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு உதவுறோன்ற மாதிரி. ஆனால் உங்களுக்கு அதில் கிடைக்கிறது 1% லாபமாக இருந்தாலும் அதையும் சந்தோஷமாக ஒரு நல்ல மனசோடு பண்ணி கொடுத்துருக்கீங்க நிறைய விஷயத்த. ஆனால் அவங்க வந்து அது ஒரு தப்பான விதத்தில் அவங்கள வந்துட்டு உங்கள் நல்லது எல்லாத்தையுமே ஒரு தப்பான விதத்தில் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. எவ்வளோதான் நீங்கள் வந்துட்டு இதை சொல்ல முடியாமல் நிறைய விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் அந்த வெளில வந்திருக்கிறீங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்திருக்கு. லைஃப்பில் நிறைய விஷயங்கள் யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லா விதத்துலேயும். டெம்பரன்ஸ், த வேர்ல்ட், நைட் ஆஃப் வான்ஸ், டெவில், நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்குது உங்களுக்கு. நிறைய விதத்தில் வந்துட்டு ஏஞ்சல்ஸ், காடஸ் எல்லாமே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இந்த கார்டு தான் என்ன ரொம்ப சரி, ஓகே. இந்த சில பேர் உங்களுடைய ஹேட்டர்ஸ் உங்களை பார்த்து ஜெலஸ் ஆகிறவங்க வந்துட்டு நீங்கள் லைஃப்பில் முன்னேறக்கூடாது, சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே தடையாகவே ஆகணும், ஒரு நல்ல லைஃபே உங்களுக்கு இருக்கக்கூடாது, எந்த விதமான கிளாரிட்டியும் உங்களுக்கு கிடைக்கவே கூடாதுன்ற மாதிரி சில விஷயங்கள் அவங்களுடைய சில பேர், எல்லாருக்காகவும் இல்லை இந்த மெசேஜ், சில பேர் யாருன்னா ஒருத்தருக்காவது இருக்கும், இல்லை 2 பேருக்கு இருக்கும். அவங்களுடைய சோல் வந்துட்டு அவங்க வந்துட்டு டெவில் அங்கே அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அங்கே ப்ரே பண்ணி உங்களை அழிக்கணுன்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ண மாதிரி தெரியுது. எல்லாருக்கான மெசேஜ் கிடையாது, சரியா? ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு
லைஃப்பில் ஜெயிக்கணும், நிறைய விஷயங்கள், நியூ ஜேர்னி உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள், புது விஷயங்கள்லாம், நீங்கள் நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. கார்ட்ஸ் எடுக்க என்ன மாதிரியான கார்ட்ஸ் வருது பாருங்கள். வேர்ல்ட் கார்ட், ஏஸ் ஆஃப் கார்ட்ஸ், ஃபுல் கார்ட். இங்கே இந்த கார்ட் பார்த்தேன் இல்லையா நான், எங்கே ஸ்டார் கார்ட் பார்த்தோம் இல்லையா, ஸ்டார் பார்த்தோம். நிறைய விஷயங்கள் நடக்குது, சுற்றி நடக்குது. ரொம்பவே ஒரு அலர்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கீங்க. நிறைய விஷயங்களில் நிறைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்குது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு எனர்ஜி எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க. லைஃப்பில் நிறைய விஷயங்களில் முன்னேறி போயிட்டுருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, என்னை சொல்ல விடாமல் தடுத்துட்ருக்கு. ஓகே, டெய்லி காட் ப்ரே பண்ணுங்க. காளி கும்பிடுறவங்களா இருந்தால் காளிமா கும்பிடுங்க, காளிமா கோயில் போயிட்டு வாங்க. எந்த கெட்டதும் உங்களை நெருங்காது. ஆனால் ரொம்ப ப்ரொடெக்டடாக தான் இருக்கீங்க. இருந்தாலும் ஒருத்தர் 2 பேருக்காக சொல்கிறேன். ஓகே, சேஃப் ஒரு நல்ல லைஃப், ஒரு நல்ல ஜேர்னி, ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப், நல்ல ஃபினான்ஷியல் க்ரோத் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது எதிர்பார்த்த வித மாதிரி. இது ஒரு சம்திங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஏதோ சம்திங் ராங், ஏதோ ஒன்று தடை செய்யுது. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.